அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் அவருடைய உள்ளங்கள் எண்ணுகின்றவற்றை நாம் அறிகின்றோம். அவர்களுடைய பிடரை நரம்ப விட நம்ம நெருக்கமா இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் இந்த நரம்ப சொல்லணும்? விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, இதுக்கு ஜகுலர் வெயின் அப்படின்னு பேரு. அதுதான் மூளைக்கு ரத்தத்தை, ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு நரம்பாக இருக்கின்றது. மனிதனுக்கு தேவையான நரம்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை, மூளைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னவென்றால் இந்த பிடரி நரம்பு தான். இதை எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறைவன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்றத பார்த்து வியந்து போகிறார்கள். அப்ப நம்ம உடம்புல எத்தனையோ நரம்புகள், உறுப்புகள் இருந்தாலும் எது எது எப்படி எப்படி செயல்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, எது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றதை அல்லாஹ் அறிந்து சொல்கிறான் என்றால், திருமறை குர்ஆன் என்பது வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை. அதை படிக்கின்ற பொழுது உண்மைகளும் அறிவியலும் இதிலே நிறைய கிடக்கின்றது. அப்ப இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், இறைவனை இணை வைக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் இந்த ஜகுலர் வெயின் பிளஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்றத அன்றைக்கு எப்படி சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தால், இறைவன் அவன்தான் அனைத்தையும் படைத்திருக்கின்றான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு நெருக்கமா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? நம்மோடு இருக்கின்றான், பார்த்து கொண்டிருக்கின்றான், நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். எல்லா நிலையிலும் அல்லாவே கேரண்டி குடுக்குறான். நம்ம நெருக்கம்னா பக்கத்துல இருக்கிற நெருக்கத்த சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நரம்பை சொல்கிறான் என்றால், அந்த அளவிற்கு நம்மை பார்த்து கொண்டும், கேட்டுக்கொண்டும் நம்மோடு இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். திருமறை குர்ஆனை அழகிய முறையிலே சிந்தித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.